ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு போர்ட்டலில் ப்ராடக்ட் சேல் பண்ண ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான ஒரு 5 பிகினஸ் டிப்ஸ் தான். ஆல்ரெடி செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி இதில் 1-2 டிப்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பிகினரோ இல்லை ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செல்லரோ கண்டிப்பாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 5 டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில்ஸ். அதாவது நீங்கள் ஒரு செல்லராக ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்கள் ப்ராடக்ட்ஸை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, இல்லை இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ ரொம்ப சூப்பர், ஜிஎஸ்டி பில் போட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு ஹோல்சேலர்ட்டையோ இல்லை மேனுஃபேக்சர்ட்டையோ யார்கிட்ட வாங்கினாலும் சரி, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறது நல்லது. இன்ஃபேக்ட் அது ஜிஎஸ்டி பில்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து செல்லராக ப்ரொசீட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க, சம்வாட்டில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது, ஒரு கஸ்டமர் வந்து இது இன்ஆத்தென்டிக் ப்ராடக்ட்டு, இது ஃபேக் ப்ராடக்ட்டு சொல்லும் போது நீங்கள் செல் பண்ணுறது உண்மையிலே ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் தானா, ஒரு ஹோல்சேலர்ட்டையோ மேனுஃபேக்சர்ட்டையோ தான் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அமேசான் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், ஸோ ஒழுங்காக உங்கள் ப்ராடக்ட்ஸோட இன்வாய்ஸ் காப்பி சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இன்வாய்ஸ் காப்பி பார்த்துட்டு ஓகே உண்மையிலே ப்ரொஃபஷனல் ரீசெலர் தான்ப்பா, ஒரு நல்ல ட்ரஸ்டடான ஒரு ஹோல்சேலர்ஸ்டையோ மேனுஃபேக்சர் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரே வே இது மட்டும் தான். அதனால் ஃப்யூச்சரில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில் போட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. இதுக்கு மட்டும் இல்லை, டேக்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாலிடே மோட். அதாவது அமேசானும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி, நீங்கள் ஒரு செல்லராக ஜாயின் பண்ணிட்டீங்க, எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பர்சனல் எமர்ஜென்சி வரும், இல்லை ஒரு வெக்கேஷன் மோட் போட்டு போகிறதுக்கு, ஊருக்கு போகிறதுக்கு, திருவிழாவோ இல்லை மேரேஜோ ஏதோ ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரி சமயத்தில் நிறையா நீங்கள் வெக்கேஷன் மோட் போட்டிருக்கீங்க, 2 days 3 days ஹாலிடே போட்டுகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ட்ராப் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வெக்கேஷன் மோட் போட்டிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டோட விசிபிலிட்டி குறையும், ப்ராடக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடும். சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து சர்ச் இன்ஜினில் காட்டவே காட்டாது. நாலாம் இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசில் சில ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இன்ஜின்லேயே காட்டாது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா 1 by 1 விசிபிலிட்டி குறைய நீங்கள் லேட்டாக நீங்கள் வெக்கேஷன் மோட் ஆஃப் பண்ணி ப்ராடக்ட்ஸ் லைவ் கொண்டு வந்தால் கூட அந்த பழைய சேல் பிடிக்கிறது கஷ்டமாகிடும். அதனால் அடிக்கடி வெக்கேஷன் மோட் போடாதீங்க. அப்படி உங்களுக்கு உங்களோட பர்சனல் எமர்ஜென்சி அதிகமாக இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு 10 நாள் லீவ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு FBA மூவ் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு சேல்ஸும் அடி வாங்காது, விசிபிலிட்டியும் அடி வாங்காது. ஸோ இது வந்து பிகினஸ் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுன்ற நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வெக்கேஷன் மோட் போட்டு தப்பு பண்ணுறீங்க. ஸோ மூணாவது டிப் பார்த்தீங்கன்னா ரிமூவிங் டிஃபால்ட் ஹாலிடேஸ். அதாவது ஹாலிடேன்றது பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் மோட் அப்படின்றது நம்ம கொடுக்குறது. ஹாலிடேஸ்னு பார்த்தீங்கன்னா அமேசானே வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுமே டிஃபால்ட்டாக சண்டேஸை வந்து லீவுன்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேயா. செகண்ட் பார்த்தீங்கன்னா தீபாவளி, அப்புறம் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த மாதிரி காமனாக கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த செல்லர்ஸ்க்கு வந்து செல்லர் போர்ட்டலில் டிஃபால்ட்டாக ஹாலிடேன்னு இருக்கும். அந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஹாலிடேன்னு டிக் பண்ணியிருந்தால் என்ன ஆகும்னா உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணால் கூட உங்ககிட்ட வந்து பிக்கப் பண்ண மாட்டாங்க. லாஜிஸ்டிக்ஸ் வந்து எப்படியும் ஹாலிடே முடிஞ்சு போகலாம்ப்பா, சண்டே அதுவும் அந்த செல்லர்ஸ் கண்டிப்பாக லீவில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் வருவாங்க. இதனால் கஸ்டமர்ஸ்க்கு டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. டிலே ஆனால் அப்படின்னா யார் சீக்கிரமாக டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த செல்லர்ஸ்கிட்டே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு செல்லராக ஜாயின் பண்ணோடனே உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு டிஃபால்ட் ஆர்டர்ஸில் எல்லாமே அன்டேக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபெஸ்டிவல் டேஸ்லையும் எல்லா சண்டேஸ்லையுமே கூட நீங்கள் டெலிவரி பண்ண ரெடியாக ஆகிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் தான், இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லணும்ப்பா அப்படின்றக்காக சொல்கிறேன். ஐபி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தரோட பிராண்ட் நேமில் லிஸ்ட் பண்ணுறதோ, இல்லை இன்னொருத்தரோட காமிக்ஸ் கேரக்டரோ, இல்லை இன்னொருத்தரோட ஒரு ரியல் டைம் கேரக்டர் லைக் சூப்பர்மேன், ஹீமேன், அப்புறம் ஸ்பைடர்மேன், அந்த மாதிரி ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கப்பட்ட அந்த டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிஷர்ட்லையோ கீ செயின்ஸ்லையோ இல்லை ஷூஸ்லையோ போட்டு செல் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதுக்கு நிறைய பேருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டுருக்கு. யூடியூப் மாதிரி இப்போ அமேசானும் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு, வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் எக்காந்து கொண்டோம் இன்னொரு கிரியேட்டரோட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸில் வச்சு விற்காதீங்க. உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி மட்டுமே யூஸ் பண்ணி செல் பண்ணுங்கள். ஸோ இதனால் நிறைய பேர் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் இருக்குது. பட் ஆக்டிவேட் ஆகிடலாம், பட் இதனால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது அதில் ஆக்டிவேட் பண்ணுறதுல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை மட்டும் செல் பண்ணுங்கள். இன்னொரு காமிக்ஸ் கேரக்டர் அவங்க யூஎஸ்லேருந்து பார்க்க போகிறாங்கப்பா அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன். ஸோ ஆஸ் அ பிகினராக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ செல்லர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, லிஸ்டிங்ஸ் பண்ணிட்டீங்க. தயவுசெய்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிங்கன்னா உங்கள் ஆப் ஸ்டோர்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் செல்லர் ஆப்புன்னு போட்டிங்கன்னா வரும், ஃப்ளிப்கார்ட் செல்லர் ஆப்னு போட்டிங்கன்னா வரும். அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகேயா. இதே நீங்கள் ஐஃபோன் வச்சுன்னா ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வர ஆர்டர்ஸு,
ப்ளஸ் சில கம்யூனிகேஷன்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஆப்பில் தான் வரும். மெயிலையும் சில ஆர்டர்ஸ் வரும், ஆர்டர்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். சம்டைம்ஸ் ரேர் கேஸில் மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெயிலை ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து அதை படித்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் மறந்து போக வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நிறைய ஆர்டர்ஸ் மிஸ் ஆகுது. இப்படி ஆர்டர்ஸ் மிஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஹேண்ட்லிங் டைம் 2 days கொடுத்துருக்கீங்க, 2 நாள் அந்த ஆர்டரை பார்க்கவே இல்லை, மெயிலும் செக் பண்ணல, ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்க பட்சத்தில் மறந்துடுவீங்க. 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். இதுக்கு பேர் தான் கேன்சலேஷன். அதாவது ஒரு ஆர்டரை நீங்கள் தான் போய் கேன்சல் பண்ண அவசியம் இல்லை, ஹேண்ட்லிங் டைமை தாண்டி போயிடுச்சுன்னா ஆட்டோ கேன்சல் ஆகிடும். அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. இதனால் அக்கௌண்ட் லெவலில் அதிகமாக விசிபிலிட்டி குறைய வாய்ப்பு இருக்குது, அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு டெய்லி பேஸில் மெயிலும் செக் பண்ணுங்கள். செலர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜ் ஃபுல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். மொபைல் ஆப்பில் டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு போனஸ் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அமேசானும் சரி ஃப்ளிப்கார்ட்டும் சரி அவங்க செல்லர் போர்ட்டலில் செல்லருக்குன்னு தனியாக பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேப் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் பர்ஃபார்மன்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லேட் டிஸ்பேச் ரேட் இருக்குது, கேன்சலேஷன் ரேட் இருக்குது, அப்புறம் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளைண்ட்ஸாக ரிசீவ் ஆயிருக்கா. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சில அக்கௌண்ட்லாம் யுவர் அக்கௌண்ட் ரிஸ்க் டீஆக்டிவேஷன் சொல்லிட்டு சில வார்னிங் டேப்லாம் இருக்கும். நீங்கள் டெய்லி பேசிஸில் இல்லையா ஒரு 2 days ஒன்ஸாவது லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மொபைல் ஆப்பில் ஷிப்பிங் நிறைய பேர் நான் பார்க்குறேன், சிஸ்டமே லாகின் பண்ண மாட்டாங்க. மொபைல் ஆப்லேயே நீங்கள் பிரிண்ட் கொடுத்து ஷிப்பிங் லேபிள் எடுத்து ஆர்டர் பண்ணுறது தப்பு. ஒரு செல்லராக டெய்லி பேஸில் மானிட்டர் பண்ணணும், அப்போ தான் லாங் டேர்முக்கு பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.